ஐயனார் துணை சீரியல்ல இன்னிய எபிசோட்ல இங்க வீட்ல வந்து சும்மா லைட் செட்டிங்கு, ஸ்பீக்கரு இந்த மாதிரிலாம் வச்சு வர்ற மணமக்கள வரவேற்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம நிலாவோட வீட்ட தான் காமிக்கிறாங்க. அங்க கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணி அப்படியே இருக்கு இல்லையா? இப்ப நிலா இல்லாம ஏமாந்து போய் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு போன உடனே சும்மா இருப்பாங்களா? எங்க நிலா? எங்க நிலா? அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்ப நடந்த விஷயத்தை எல்லாமே அந்த சைக்கோ மாப்பிள தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. இத கேட்ட உடனே வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே அதிர்ச்சியா இருக்கு. நிலாவோட அப்பாவால எதுவுமே பேசவே முடியல. அவரு வந்ததுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா முகத்த தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே தான் இருக்கிறாங்க. எல்லாருமே வளைச்சு வளைச்சு தான் கேள்வி கேட்கறாங்க. கடைசியா அந்த மாப்பிள்ளையோட அப்பா, அம்மா வந்து அங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வந்து உங்க பொண்ணு ஒரு டிரைவரோட ஓடி போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கேவலமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோழனோட அப்பா நடேசன் வந்து பாத்தீங்கன்னா, "என்னடா வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன செத்தா போயிட்டேன். அதுக்குள்ள டெக்கரேட் பண்றீங்க. என்ன என்ன எல்லாம் சேர்ந்து என்னைய கொல்ல பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா?" அப்படிங்கிற மாதிரி பேச, "ஏம்பா கெட்ட காரியத்துக்கு தான் இப்படிலாம் பண்ணுவாங்களா? நல்ல காரியத்துக்கு தானே இப்படி பண்ணுவாங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்ல, "அப்படி என்னடா நல்ல காரியம் நடந்துருச்சு? என்ன உனக்கு யாராச்சும் பொண்ணு தரேன்னு சொல்லிட்டாங்களா?" அப்படின்னு கேட்க, "இல்ல இல்ல நல்ல காரியம் தான். ஆனா எனக்கு இல்ல. நம்ம சோழன் ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன் வந்துகிட்டு இருக்கான்." அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. சோ இவனுக்கு யார்றா பொண்ணு குடுத்தது? நம்ம ஊர்ல கண்டிப்பா பொண்ணு தந்திருக்க மாட்டாங்க. வெளியூர்க்காரிய தான் யாரையோ ஏமாத்தி தான் இவன் கல்யாணம் பண்ணி அழைச்சுக்கிட்டு வரான் அப்படின்னு நம்ம நடேசன் கரெக்ட்டா சொல்லிட்டாப்ல. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இங்க வந்து பாத்தீங்கன்னா, சோழனோட நம்ம நிலாவோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா, டக்குன்னு போயிட்டு ஒரு ரூம் கதவ சாத்திக்கிறாரு. அவரு என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது தெரியல. இந்த பக்கம் நிலாவும் நம்ம சோழனும் கார்ல வந்துகிட்டு இருக்கிறாங்க பேசிக்கிட்டே. சோ என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.